க்ளோஸ் கிடையாது. கத்துறாங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸில் சனிக்கிழமைக்கான முதல் ப்ரோமோ எப்போவுமே வழக்கம் போல் வந்துட்டு விஜய் சேதுபதி தான் பேசிட்டு போவார். ஸோ இப்போவும் அதான் பேசிட்டு போயிருக்காரு. மேபி கோவத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். கத்துறாங்க, பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க, சத்தமாக இருக்குது. இவங்களுக்குலாம் இப்படி சொன்னால் புரியாது, சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கரை கையில் எடுக்கிறாரு. இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோமோவே. இந்த டம்மியை ஓட்டுறதுக்காகத்தான் இவ்வளோ நேரம் வெட்டி ஓட்டிக்கிட்டு இருந்தீங்களாடா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் என்ன செய்ய போகிறாரு, கத்த சொல்கிறதே பிக் பாஸ் தானே, உங்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் கத்துங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே யார் அமைதியாக பேச போகிறா? எல்லாருமே கத்தி கத்தி தான் பேச போகிறாங்க. திவாகராக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும், கமருதீனாக இருக்கட்டும், ஏன் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே தான் ஸ்டாண்டர்டை சொல்கிறதுக்கு கத்தி தான் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இவர் வந்துட்டு கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் எப்படி தான் இந்த சீசன் ஓடுன்னு எனக்கு புரியவே மாட்டுது. ரெண்டாவது, தேவையில்லாத விஷயத்துக்கு கத்தாதீங்க, மற்ற விஷயத்துக்கு கத்துங்கன்னு சொல்லலாம். தேவையில்லாமல் தான் நிறைய பேர் கத்திட்டு இருக்காங்க. திவாகர்லாம் சொன்னதே 1000 தடவை சொல்கிறாப்புல. பார்வதி எல்லாத்துக்குமே கத்துது, எதுக்காக கத்துதுன்னே தெரியல, பயங்கரமாக கத்துது. இப்படி கத்துறது தான் அவங்களுடைய கேமு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் வந்து கத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ பல பேரோட கேம் அங்கே இருக்கவே இருக்காது. சரி, என்ன பேச போகிறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.